மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். மாலை 6 மணி வரையிலே ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன், அதன் பிறகு 3ஆம் இடமான மிதுனத்திற்குள் சந்திரன் சென்று விடுகிறது. 3ஆம் இடமான மிதுனத்திற்கு சென்ற பிறகு சூரியன் சந்திரன் நேருக்கு நேராக ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்கின்ற அற்புதமான ஒரு அமைப்பு. மிதுனத்தில் சந்திரனும் தனுசில் சூரியனும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்றன. மிதுனத்திற்கு அதிபதியான புதனும் தனுசிலே இருக்கிறது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். தொழிலில் எதிர்பாராத சில நல்ல மாற்றங்கள், திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை போன்ற அனைத்தும் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். 3ஆம் இடத்தில் சந்திரன் மாலை நேரத்திற்கு சென்று விடுகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மனதிலே இருக்கும் கவலைகள் எல்லாம் மறைந்து போகும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் சந்திரன் மாலை 6 மணி வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு 2ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு சந்திரன் செல்கிறது. உங்கள் ராசியில் இருக்கும்பொழுது சந்திரனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. 2ஆம் இடம் சென்ற பிறகு 2க்குடைய புதனால் பார்க்கப்படுகிறது. சுபகிரக பார்வை அங்கும் கிடைக்கிறது. ஆகவே இது ஒரு நல்ல நாள். உச்சம் பெற்ற சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது, ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது குரு. ஆகவே இது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்கும். முக்கியமாக உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, கூடுதல் பொறுப்புகள், பதவிகள். உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களை பெருமைப்படுத்துவார்கள். 10 பேர் முன்னால் புகழ்ந்து சொல்லுவாங்க. அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு உங்கள் அலுவலகத்திலே இன்றைய தினம் நடைபெறும். உங்களது திறமைகள் அனைவராலும் பாராட்டப்படும், ஒப்புக்கொள்ளப்படும். வேலை பார்க்கும் இடத்திலே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே வந்து சூரியனோடு இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம். 12ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கும் சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. மாலை 6 மணிக்கு சந்திரன் ராசிக்குள் வந்து விடுகிறது. 12ஆம் இடத்திலிருந்து நகர்ந்து சந்திரன் ராசிக்குள் வருவது இன்று மாலை 6 மணி சுமாருக்கு 5:59 சந்திரன் நகர்ந்து ராசிக்குள் வருவது. இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. ராசி அதிபதியும் குருவும் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம். ராசி அதிபதி புதன் 7ஆம் இடமான தனுசில் குருவின் வீட்டிலே இருக்கிறது. 7க்குடைய குரு 4ஆம் இடமான புதனின் வீட்டிலே, உங்கள் ராசி அதிபதியின் வீட்டிலே இருக்கிறது. புதன் குரு பரிவர்த்தனை, ராசிக்குள் சந்திரன் மாலை வருகிறது. இவை அனைத்தும் உங்களுக்கு நன்மை செய்யும் அற்புதமான கிரக அமைப்பு என்று சொல்லலாம். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆரோக்கியம் சீராகும். தொழில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.